கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 17/12/2025 புதன்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோபு 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். He does great things beyond our understanding. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவரை நாம் ஒரு சில நிமிடங்கள் வேத வசனங்களின் மூலமாக தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நாம் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் அப்பாற்பட்டு, யோசிப்பதற்கு சிந்திப்பதற்கு அப்பாற்பட்டு பெரிய காரியங்களை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் விதமாக சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். He performs wonders that cannot be fathomed, miracles that cannot be counted. ஆண்டவர் செய்கிறதெல்லாம் நம்ம அதை எப்படி இது நடந்துச்சு, எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆராய்ந்து பார்க்க முடியாத அளவிற்கு பெரிய காரியங்களையும் எண்ணி அதை நீங்கள் யோசித்தா கூட உங்களால் அந்த அதிசயத்தை நீங்கள் எண்ணி பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூர்ணத்தை நீர் அறியக்கூடுமோ? Can you fathom the mysteries of God? Can you prove the limits of the Almighty? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தேவனுடைய செயல்களை, அவருடைய ஞானத்தை, அவருடைய சம்பூர்ணத்தை ஆராய்ந்து பார்க்க முடியாது, சிந்தித்து பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய ஆண்டவர் செய்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. யோபில் அநேக வசனங்கள் இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிற 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ இவைகள் அவருடைய கிரியையில் கடை கோடியானவைகள். அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம், அவருடைய வல்லமையின் இடிமுழக்கத்தை அறிந்தவன் யார்? அவருடைய செயல்பாடுகளை பாருங்கள், அவர் செய்த கிரியைகள்லாம் ஏதோ கோடியில் ஏதோ ஒன்று தான் நம்ம கேட்டிருக்கிறோமோ, அவ்வளவு காரியங்களை கடை கோடி, அந்த எண்ண முடியாத அளவிற்கு ஆண்டவர் செய்கிறார். அப்படித்தான் நமக்கு ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் நடந்திருக்குன்னா கோடியில் ஏதோ ஒரு மூலையில் அவருடைய வல்லமை 36ஆம் அதிகாரம் புரிந்து கொள்ள முடியாது. 29ஆம் காரியங்களை இதோ நம்முடைய ஆண்டவர் தேவன் செய்கிறவராக உள்ளவர். நாம் அவரை ஆராய முடியாது, அவருடைய லக்கம் ஆராய முடியாது. How the whisper, great is God beyond our understanding. Who the number of his years is past finding out. புரிந்து கொள்ள முடியாது, எண்ண முடியாது, சிந்திக்க முடியாது. யோபு 9:10 சொல்கிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். He performs wonders that cannot be fathomed, miracles that cannot be counted. ரோமர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்கிறது, தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். the depth of the riches of the wisdom and knowledge of God, how unsearchable his judgments and his paths beyond tracing out. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரசங்கி 3:11 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். has made everything beautiful in its time. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எண்ணி முடியாத காரியங்களை செய்கிறவர்.
ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வாராக. ஏசாயா 40:8 சொல்லுகிறது, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இளைப்படைவதுமில்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. Do you not know? Have you not heard? The Lord is the everlasting God, the creator of the ends of the earth. He will not grow tired or weary, and his understanding no one can fathom. அவ்வளவு அற்புதங்களை, அதிசயங்களை நம்முடைய ஆண்டவர் செய்கிறபடினால் நன்றியறிந்த உள்ளத்தோடு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து கண்களை மூடி நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய குடும்பத்தின் வாழ்க்கையிலும், நம்முடைய திருச்சபையினுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட பெரிய மகத்துவமான ஆராய்ந்து முடியாத மகிமையான காரியங்கள் நடக்கும்படியாய் கண்களை மூடி தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாள் காலவேளைக்காக என் தேவனே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்துகிறவர், எங்களையும் இந்த நாளையும் நடத்தி செல்லும். ஆச்சரியமாய் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ண முடியாத அதிசயங்களையும் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிறவர். இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து செய்கிற சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள், கன்னியர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் நீர்தாமே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து உம்முடைய திரு நாமத்தை மகிமைப்படுத்தும்படியே ஜெபிக்கிறோம். ஒருவேளை நடைபெறவில்லை, கிடைக்கவில்லையா, இதனுடைய வாழ்க்கையில் கைகூடி வரவில்லை என்று சொல்லி பலவிதமான எண்ணங்களோடு குழப்பங்களோடு கூட இந்த ஜெபத்தை யாரெல்லாம் இப்பொழுது என்னோடு செய்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் மகிமையான, ஆச்சரியமான, பிரமிக்கத்தக்க பெரிய காரியங்களை செய்து உடைய திருநாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தும்படியே ஜெபிக்கிறேன். எல்லா கனமும் மகிமையுமக்கே செலுத்துகிறோம். இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து செய்த ஒவ்வொரு தேவ மக்களையும் ஆசீர்வதியும். உடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற பரிசுத்தவான்கள், தேவ ஊழியக்காரர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் அதிசயமான காரியங்களை கர்த்தர் நடப்பிப்பீராக. எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் இந்த ஜெபத்தை இப்பொழுது செய்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால் நடைபெறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நசனக இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730.